வாங்கிறதெல்லாம் கிடையாது. போய் ஒரு கிணத்துல குதினா குதிச்சிடக்கூடாது. அது குதிக்கிறது கரெக்ட் தானா நீங்கள் ஆலோசிக்கணும். உங்களுக்குள்ளே தான் அது பண்ணணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவார். இப்போ உங்களுக்கு இவர் சொன்னது சரியா இல்லை அவர் சொன்னது சரியா அப்படின்ற ஒரு ஆலோசனை நீங்கள் பண்ணணும். நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். இதுதான் கரெக்டு, அது இல்லை அப்படின்னு. அந்த தெளிவை சாமி இதில் கொடுத்துருக்காரு புக்கில். இல்லையா, கோயிலுக்கு அதிகமாக போவேன். கோயிலுக்கு போனாவே வாழ்க்கை அடுத்த பிறகு மாறிடுமா? மாறவே மாறாது. அதுதான் யோசிக்கிறேன். மாற. ஏன்னா உடனே கோடி பேர் கோயிலுக்கு தான் போகிறாங்க. 24 மணி நேரம் அந்த ஐயர் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்போ நமக்கு அதுலேருந்து என்ன விளங்குது? அதுதான் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன். காலிலேருந்து நின்று பார்த்து தான் வரேன். ஆனால் என்ன மாறும் வாழ்க்கைனா எதுவும் தெரியும். அதான் கோன்னா அரசன்யா. கோன்னா அரசன், இல்லைன்னா வீடு. இல்லைன்னா வீடு, அதான் கோவில். கோயில் அது கோவில்னு சொல்லக்கூடாது, கோயில். கோயில் தான் சொல்லணும். இது உண்மையான தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா கோயில் தான் சொல்லணும். கோன்னா அரசன், இல்லைன்னா வீடு. அப்போ அரசன் குடியிருக்கிற வீடு எதுன்னா அது இல்லை, இதுதான். புரியுதுங்களா? அரசன்னா யார்? நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறவன்னா சுவாசம் தான் நம்மளை ஆளுது. சுவாசம் வெளியில் போயிட்டா இது ஆளுமா? அந்த உடம்பு எதுவும் நடக்குமா, பேசுமா? அப்போ அவங்க அந்த அரசன் எங்கே இருக்கான்னா இது உள்ளே தான் இருக்கிறான். அப்போ இதுதான் உள்ளம் பெரு கோயில், உன்னோடம்பு ஆலயம். வெள்ளம் தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம். இருக்கும்போது எந்த இவ்வளோ கோயில் கட்டணும்? தத்துவம், நம்மளுடைய தத்துவம் தான் கோயில். எடுத்தோடனே நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது இல்லையா? எடுத்தோடனே நீங்கள் இப்போ நீங்கள் ஆனா கற்றுக்கணும். குழந்தை ஆனா கற்றுக்கணும். எங்கே போகணும்? நீங்கள் 12ஆம் கிளாஸ் தானே போகணும். அதுதான் ஒரு முதல் படி. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? நம்மளுடைய முதல் படிப்பு அங்கே தான் ஆரம்பிக்குது. கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வராது. கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வராது. ஆமாம், உங்கள் மேலே நீங்களே யாருன்றதை நம்ம வெளியில் வச்சு படிக்கிறோம். அது வெளியில் வச்சு தெரிஞ்சுக்கிற படிப்பு அது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம படிக்கிறோம். அப்போ கோயிலுங்கிறது என்னென்னா ஒரு கல்வி சாலை. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பாடசாலைன்னு ஒரு இடம் இருக்கும். மடப்பள்ளின்னு ஒரு இடத்துல அந்த இடத்துல சமைப்பாங்க. ஆமாம், மடப்பள்ளியில் சமைப்பாங்க. பாடசாலைன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே இந்த தத்துவத்தை பற்றி சொல்லித்தரத்துக்குன்னு அந்த காலத்தில் இருந்துச்சு, குருகுலம். இப்போ அதெல்லாம் இல்லை. அது மாதிரி ஒரு தத்துவ ஞானத்தெல்லாம் சொல்லித்தரத்துக்குலாம் அங்கே ஆள் கிடையாது. இல்லை, அதுதான் கோயிலுங்கிறது. நம்ம உடம்பு தான் அங்கே கோயிலாக இருக்குது. கால வரைக்கும் கோயிலே போய் செத்தாப்பாடாக இருக்குது.